திருமதி ஞானசுந்தரியாகிய நான் திருமதி எலன் நெசமணி ஆசிரியருடன் சுமார் 20 ஆண்டுகள் பட்டினப்பாக்கம் துவக்கப் பள்ளியில் ஒன்றாக வேலை செய்தேன். மாணவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார். கடுமையான உழைப்பாளி, பெருமசாலி. ஒரு வகுப்பிற்கு 40 பிள்ளைகள் மற்றொரு வகுப்பு ஆசிரியை வரவில்லை என்றால் 80 பிள்ளைகளையும் பொறுமையுடன் பாடத்தை கவனமாகவும் படிக்கும்படி செய்வார். அவருடைய கடின உழைப்பும் கடவுள் பக்தியும் ஆண்டவன் 94 வயதுக்கு மேல் அவரை இருக்கச் செய்தார். கடவுளின் ஆட்சி அவருடைய குடும்பத்திற்கு உண்டு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி ஹெலன் வில்லியம்ஸ் அவர்கள் வேலை செய்த பள்ளியில் நானும் ஒரு ஆசிரியராக வேலை செய்தேன். அவங்க குடியிருப்பில் தான் நாங்களும் இருந்தோம். அவங்க போகிற கோயிலுக்கு தான் நாங்களும் போவோம். அதனால் அவங்கள பற்றி எனக்கு ஃபுல்லாகவே நல்லா தெரியும். அவங்க பள்ளியில் இருக்கும் பொழுது மிகவும் சிறந்த பண்புகளை கொண்ட ஒரு பேராசிரியர். நான் போய் ஜாயின் பண்ண காலத்தில் அவங்க தலைமை ஆசிரியரே அங்கே இருந்தாங்க. பாடம் சொல்லி கொடுக்குறதுல மிகவும் கவனமாக கருத்தோடு பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க. பின்தங்கிய மாணவர்களை வகுப்பில் தங்க வச்சு ஆஃப்டர் ஸ்கூல் டைம் அந்த பிள்ளைகளுக்கு மிக சிறப்பாக கற்றுக் கொடுப்பார்கள். அவங்க தோற்றத்தை பற்றி சொல்லணும்னா அவங்க மிகவும் கம்பீரமான ஒரு ஆசிரியை. அவங்க நடந்து வரும்பொழுதே எங்கள் வீட்டை கடந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அவங்க நடை, உடை, பாவனை எல்லாமே மிகவும் கம்பீரமாக இருக்கும். மட்டுமல்லாமல் மற்ற ஆசிரியர்களோட மிக சிறப்பாக பழகுவார்கள். அவங்க பாடம் கற்பிக்கும் பொழுது அந்த விதங்களை பார்க்கும் பொழுதே மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். நான்லாம் மிக சிறியவள். அவர்களை பார்க்கும் பொழுது சில பாடங்களை எப்படி கற்பிக்க வேண்டும் என்று நான் அவர்களிடம் போய் கேட்டு கற்றுக்கொண்ட அநேக விஷயங்கள் உண்டு. 4 பிள்ளைகளையும் மிக சிறப்பாக வளர்த்து நன்றாக படிக்க வைத்து நல்ல நிலையில் அமர்த்தி இருக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி நாள் முழுசும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்க மிக சிறப்பானவர்கள். அவங்க பிள்ளைகளெல்லாம் மிகவும் மற்ற ஆசிரியர்களோடும் சரி, திருச்சபையில் உள்ள மற்ற உறுப்பினர்களோடும் மிக பண்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். கடைசியாக நான் மார்ச் மாதம் துவக்கத்தில் அவர்களை இருமுறை அவர்கள் வீட்டில் சென்று அவர்களை சந்தித்தேன். எங்களை மிக அன்புடன் உபசரித்து கவனித்து அனுப்பிச்சார்கள். சிங்காரம் என்றாலே அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என் அருமை ஆசிரியை மறைந்தாலும் அவர்கள் நினைவுகள் ஒரு நாளும் எங்களை விட்டு மறைவதில்லை. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் திருமதி எலன் நெசமணி ஆசிரியருடன் பணியாற்றிய ஆசிரியை லலிதா பேசுகிறேன். சென்னை பட்டினப்பாக்கத்தில் 1962 அரசு ஊழியர் குடியிருப்பில் 3 ஆசிரியர்களுடன் தொடங்கப்பட்டது தான் அந்த பள்ளி. நம் ஆசிரியை திருமதி ஹெலன் நெசமணி ஆசிரியைக்கு கிடைத்த தலைமை ஆசிரியர் பதவியை தன்னுடன் பணியாற்றிய ஆசிரியருக்கு விட்டு கொடுத்தவர். தன் கடமையிலிருந்து சிறிதும் பின்வாங்காதவர். இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்தார். பள்ளி மேன்மேலும் வளர்ந்து சிறந்த மாணவர்களை உருவாக்கி 60 ஆண்டுகள் அந்த பள்ளி சிறந்து விளங்கிய காரணமாக இருந்தவர் நம் ஆசிரியை. மனிதநேயம் உள்ளவர். அவர்களுடன் நான் வேலை பார்த்தேன் என்று நினைக்கும்போது நான் பெருமை கொள்கிறேன். நான் புதிதாக வேலைக்கு சேர்ந்தபோது எனக்கு அவர் நல்ல வழிகாட்டியாக இருந்தார். பாசமுள்ளவர். சமீபத்தில் நம் ஆசிரியை சென்னை வந்தபோது என்னை வரவழைத்து புடவை ஒன்றை பரிசாக கொடுத்தார். ஓய்வு பெற்று பல ஆண்டுகளாகியும் அவர் என் மீது கொண்ட அன்புக்கு எல்லையே இல்லை. அன்னாரின் பிள்ளைகளும் அன்பானவர்கள். அன்னார் அன்பின் இலக்கணமாகவும் பொறுமையின் இருப்பிடமாகவும் திகழ்ந்தார். இந்த ஜெப கூட்டத்திற்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அவர் நினைவை போற்றுகிறோம். இந்த ஒரு வீடியோ எதுக்குன்னா, அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட வேலை அந்த ப்ரீ ஷெடியூல்டு ஒர்க்கு போயிட்டுருக்கனால என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியாத காரணத்தினால இந்த வீடியோவை டேக் இட் ஆஸ் அ ப்ரெசன்ஸ் தட் ஐ ஆம் தேர். அண்ட் ஆல்சோ நான் ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரி எனக்கு பேச தெரியாது. பட்
சும்மா இன்ஃபர்மேட்டிவான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அப்பாயும் தாத்தாவும் பொதுவாக எப்படின்னா மார்னிங் ப்ரேயர்ஸை என்றைக்குமே தவறினதில்லை. காலையில் அந்த ப்ரேயர் ஏர்லி மார்னிங். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் இருந்துச்சு அவங்க இருக்கும்போது, அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இதாக இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் அந்த மார்னிங் ப்ரேயர்ஸ் அவங்க விட்டது கிடையாது. அந்த ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எங்களுக்கு வந்து கடவுளை காலையில் துதிக்கிறது, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கடவுளை கொடுக்கறது அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். அது எப்படின்னா எங்கள் லைஃப்க்கும் அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங்ஸாகவும் இருந்துச்சு. ரெண்டாவது அப்பாயை பற்றி சொல்லணும் இப்போது, ஏன்னா பர்டிகுலராக அவங்கள பற்றி சொல்லணும் போது நல்லா உபசரிப்பாங்க. இந்த 4 பேரும் 4 பசங்களும் அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒன்றா வருவோம், ஒன்றா சேருவாங்க எல்லாம். அப்போ அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சொல்ல முடியாதது. எனக்கு ஃபஸ்ட்டு பேரன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த பிரியாணி இல்லைலாம் எனக்கு பிடிக்கும், பிரியாணின்றதுக்காக கொஞ்சம் பிரியாணிலாம் எனக்கு ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒன்று. ரெண்டாவது எப்படின்னா எப்போ பிரியாணி செஞ்சாலும் எனக்கு ஒரு இது வந்துடும். ஏன்னா பிரியாணி பேசுகிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க, எனக்கு பிரியாணி கொஞ்சம் பிடிக்கும். அதனால் அது ஒரு இதாக அவங்க எனக்கு ஒரு இதாக கொடுப்பாங்க. அடுத்தது என்னென்னா எவ்ரி டைம் நான் ஊர்லேருந்து வரும்போதும் ரீசன்ட் டேஸ் என்னென்னா அடிக்கடி வரும்போது சொல்கிறது என்னென்னா, என்னப்பா கிளம்புறியா, அடுத்த தடவை இருப்பேனா இல்லையான்னு தெரியாதுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நினச்சிக்குவேன் அது ஒரு கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் எவ்ரி டைம் வரும்போது அவங்க இருக்காங்கன்ற ஒரு இது இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். ஸோ அவங்க இருக்காங்க, இதுதான் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் இருப்பாங்க, க்ராஸ் பண்ணிடுவாங்க, மோர் தேன் 100 அதெல்லாம் நாங்கள் க்ராஸ் பண்ணிடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, என்னப்பா இருந்துட்டு போப்பா, அடுத்த வாரம் ஜெய்சனோட கிறிஸ்னிங் இருந்துச்சு அப்படின்னு. அது வந்து நான் பிளான் பண்ணது, எனக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்பேன் நான் ஷெட்யூல்ஸ் எல்லாம், லீவ்ஸ் எல்லாம். ஸோ அதனால் என்னால் மாற்ற முடியாத காரணத்தினால அதுவும் என்னால் பண்ண முடியல, லீவை போட்டு இருக்க முடியல. என்ன ஒரு பெரிய கிஃப்ட்னா அவங்க எல்லாமே ஷீஸ் பிளஸ்டு வித் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன். அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். கடைசியாக ஜெய்சன் வரைக்கும் என்னோடய பொண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட் பண்ண மாதிரி, அது அவங்க ஒரு ஃபோட்டோஸு எல்லாமே அவங்க கையில் தூக்கி தந்தது பெரிய எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஸோ அது நான் எப்படி சொல்கிறதுன்னு என்னை விவரிக்க முடியல. ஸோ என்ன ஒன்றுனா அவங்களோட லைஃப்பில் இருந்து கற்றுக்கணும் 2 பேரோடதுன்னா, எவ்வளோ தான் பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஜெபிக்கிறத விடுறதில்லை. தே ஃபாலோ அண்ட் தே ப்ரே ஃபார் எவ்ரி ஒன். அந்த ஒரு இதை நாங்கள் வந்து ஒரு பெரிய இதாக எடுத்துக்கிட்டு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். ஸோ we will follow, hopefully. ப்ரே பண்ணுங்கள். we are praying for everyone. Thank you.